எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன், ஆட்டுக்கால் எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு சொல்லித்தர போகிறேன். சரியா? இதுதான் ஆட்டுக்கால். பார்த்துக்கங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டுக்கால் என்ன செய்யணும்னா, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு, அதில் வந்து நல்லா இப்போ டிப் பண்ணணும். ரொம்ப நேரம் அதிலேயே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கால் வந்து ஒரு மரத்தை இப்போ என்ன செய்யணும், நம்மளால் அந்த இது ஹேர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நல்லா அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு கத்தி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டியதான். எப்படி வருது பார்த்தீங்களா? தண்ணி நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் டக்குன்னு அதை எடுக்க முடியும். காலை ஃபஸ்ட்டு இந்த பச்சை தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் இது பண்ணணும், மண்ணாக இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணால் சுத்தமாக வந்து ஹேர் எடுக்கவே முடியாது. டைரெக்டாக இதே மாதிரி நீங்கள் பண்ணாதே அதை எடுக்க முடியும். இதே மாதிரி இந்த சைடும் வந்து நல்லா டிப் பண்ணி இப்படி எடுக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா சரச்சரன்னு வருதா? இந்த மாதிரி தான் நீட்டாக வந்துடும். எப்படி வருது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் நீட்டாக ஆட்டுக்காலை சுத்தப்படுத்தி சூப்பு வச்சு குடிச்சு பாருங்கள். எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஆட்டுக்காலை சுத்தப்படுத்தணும். கொஞ்சம் அப்படி கத்தியில் எடுக்க வராததெல்லாம் அந்த ஹாட் வாட்டர் பட்டால் நம்ம கையிலையே டக்குன்னு அப்படி பிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு விட்டுறணும். நல்லா ஈஸியாக வந்துடும். அந்த காலுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் நீட்டாக அழகாக வந்துடும். ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணும். ஏன்னா கத்தி அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறனால வலிக்கி விட்டு கையில் கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும். நல்லா அந்த அளவுக்கு இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த கால் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நல்லா அதே மாதிரி தண்ணி வந்து ஆயிடுச்சு, நம்ம திருப்பி வந்து தண்ணியை நல்லா சுட வச்சு எடுத்துகிட்டு வந்து தான் சுத்தப்படுத்தணும். இப்படி எந்த அளவுக்கு வருது பாருங்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கீழே மட்டும், அந்த கால் பக்கம் மட்டும். இங்கிட்டலாம் ஈஸியாக எடுத்துடலாம். தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம விறுவிறுன்னு எடுக்க முடியும். நல்லா சீக்கிரமே எடுத்தாச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே ஒட்டிட்டு வராமல் இருக்கிறத, கத்தியில் வராமல் இருக்கிற நம்ம கையில் அப்படி அப்படியே நீட்டாக எடுத்து விட்டுறலாம். இப்போ எல்லாமே நீட்டாக ஓரளவு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு வாட்டணும், மஞ்சள் தடவி. அப்போ அந்த குட்டி முடி எல்லாமே நீட்டாக ரிமூவ் ஆகி நீட்டாக சூப்பராக வந்துடும். அது எப்படின்னு எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் மஞ்சளை நல்லா அதில் தடவிக்கணும். இப்படி எல்லா காலுக்கும் மஞ்சளை ஃபுல்லாக நல்லா தடவி எடுத்துடணும். நம்ம வாட்டுறப்ப இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் குட்டி முடியுமே நம்ம நீட்டாக எடுத்துடலாம். நல்லா மஞ்சள் தடவணும். எல்லாமே இதே மாதிரி மஞ்சள் தடவி நீட்டாக வச்சாச்சு. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல?
இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ காலை வந்து ஒவ்வொரு இதாக அப்படி வாட்டி எடுக்க வேண்டியதான். இப்படி வாட்டுறப்பே இருக்கிற அந்த குட்டி குட்டி முடி ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீனாக வந்துடும். ஒரு முடி கூட அந்த ஆட்டுக்காலில் இருக்காது. இதுக்கெலாம் கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆட்டுக்காலெலாம் க்ளீன் பண்ணுறது. ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பண்ணுங்கள். எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப்பெல்லாம். இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அப்படி வாட்டி எடுக்கணும். முன்னாடி பின்னாடி சைடு எல்லா பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துடணும். தென்னை ஓலையெல்லாம் இருந்தால் அதில் போட்டு கூட வாட்டி எடுப்பாங்க. நமக்கு வந்து கேஸ் அடுப்பில் இப்போ பண்ணிக்குவோம். இப்படி நல்லா வாட்டி எடுத்துக்கணும். கையிலலாம் சுற்றாமல் அக்கா எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யணும். சரியா? இப்படி ஆட்டுக்கால் வாட்டியிருக்கேன்னு எல்லோரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அது சூப்பராக. அக்கா எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி செய்யணும். எல்லோரும் வீடியோ பார்த்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, லைக் பண்ணலை, ஷேர் பண்ணலை, கமெண்ட் பண்ணலை. எல்லோரும் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே? அது கையில் கொஞ்சம் சுடு, ஆனால் லைட்டாக ஒரு கிளாத் வச்சு இந்த பக்கம் கொஞ்சம் வாட்டி எடுக்கணும். இங்கிட்டு அங்கிட்டு எல்லா பக்கம் அப்படி சுற்றி சுற்றி காமிக்கணும். அப்போ தான் அந்த ஹீட் பட்டு நல்லா வாட்ட முடியும். அக்கா எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. எப்படி வாட்டுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பண்ணணும். அந்த கால் இடுக்கு சைடெலாம் வந்து குட்டி குட்டி முடி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா வந்து ஹீட் பண்ணணும். அப்போ தான் ஃபுல்லாகவே ஹேர் ரிமூவ் ஆயிரும் அந்த இடத்துல. அந்த மாதிரி வச்சு காமிச்சாதான் அது ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் ஆயிரும். நல்லா முன்னாடி பின்னாடி சைடு இப்படின்னு அதை சுற்றி சுற்றி அப்படி காமிக்கணும். நல்லா இப்போ ஓரளவுக்கு நம்ம வாட்டியாச்சு. சூப்பராக வாட்டி எடுத்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ஹீட் பண்ணனால அந்த குட்டி குட்டி ஹேர் அதில் வந்துடும். இந்த இப்போ கத்தியை வச்சு அப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நீட்டாக க்ளீன் ஆயிரும். நல்லாவே அந்த இடத்துல வாட்டியாச்சு. இப்போ அதில் ஒரு ஹேர் கூட கிடையாது. நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அக்கா எப்படி சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? கொஞ்சம் அந்த இடத்துல உள்ளதை மட்டும் லைட்டாக அப்படி ஹீட் பண்ணி கத்தியை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டால் சுத்தமாக அந்த இடமும் க்ளீன் ஆயிரும். இப்போ ஆட்டுக்கால் ரெடி. நல்லா வாட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்களா? ஒரு முடி கூட கிடையாது. நீட்டாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் வாட்டி எடுக்கணும்.
முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா வாட்டியாச்சு. சூப்பராக இருக்கா? அக்கா எப்படி எடுத்திருக்கேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஆட்டுக்கால் இதை என்ன செய்யணும்னா இப்படி நீட்டாக கட்டி விட்றணும் வெயிலில். எல்லா காலையுமே இதே மாதிரி வாட்டி எடுத்து நல்லா அப்படி வெயிலில் காய போட்டுறணும் கட்டி. அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.